ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ அக்ஷயம் டூர் சார்பாக மதுராவுக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க ஒரு நகரம்தான் மதுரா. மதுரா, கோகுலம், பிருந்தாவன், கோவர்தன், பர்சானா இந்த அஞ்சும் கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்து ராசலீலை பண்ண இடங்கள். கண்ணன், கேசவன், கோவர்தனன், தாமோதரன், கோவிந்தன், கோபாலன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீகிருஷ்ணர் இந்துக்கள் பெரும்பாலோரால் வழிபடப்படும் கடவுள். இவர் பகவான் விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 8வது அவதாரம் ஆவார். பகவான் கிருஷ்ணர் மதுராவில் வசுதேவர் மற்றும் தேவகிக்கு 8வது மகனாக தனது மாமன் கம்சனின் கொடிய செயலால் சிறையில் ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் இரவில் பிறந்தார். கம்சனிடமிருந்து கிருஷ்ணரை காப்பாற்ற வசுதேவர் யமுனை ஆற்றை ஆதிசேஷன் குடையாக கொண்டு ஆற்றை கடந்து கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் யசோதா தம்பதியரிடம் அவர்கள் அறியாமலேயே விட்டு வந்தார். மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி, துவாரகாதீஷ் டெம்பிள், விஸ்ராம் காட் ஆகியவை நாம் பார்க்க வேண்டிய இடங்கள். 108 வைணவ திவ்ய தேசங்களில் மதுராவும் கோகுலமும் சேர்ந்தது ஒரு திவ்ய தேசம். இது திருவட மதுரை என்று அழைக்கப்படுகிறது. மதுராவில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர ஆரம்பித்தார். கோகுலம் மதுராவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது திரு ஆய்ப்பாடி என்றும் சொல்லப்படுகிறது. இங்குள்ள நவமோகன கிருஷ்ணன் கோவிலில் ஸ்ரீகிருஷ்ணர் தன் வளர்ப்பு பெற்றோரான நந்தகோபர், யசோதா, பலராமர், ருக்மணி, சத்யபாமா அனைவருடனும் காட்சியளிக்கிறார். 84 தூண்கள் கொண்ட மகாவன் டெம்பிள் நந்தகோபரின் மாளிகையாக கருதப்படுகிறது. இந்த தூண்களை நாம் கட்டி அணைத்து முகரும் பொழுது வெண்ணெய் உண்ட கிருஷ்ணரின் வாசம் நமக்கு தெரிகிறது. கோவர்தனத்தில்தான் குழந்தை கிருஷ்ணர் பாலலீலை புரிந்தார். பூத்தனை, அகாசுரன், பகாசுரன், கேசி, சிசுபால், கம்சன், நரகாசுரன், தேனுகாசுரன், அரிஷ்டாசுரன், திருணவர்த்தன், காளிங்கன் போன்று பல ரூபங்களில் தன்னை அழிக்க வந்த அசுரனை கிருஷ்ணர் வதம் செய்தார். பிருந்தாவனம் பிருந்தாவனம் மதுராவிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பிருந்தாவனத்தில் உள்ள நிதிவன் என்னும் பூங்காவில்தான் கிருஷ்ணர் கோபிகைகள் மற்றும் ராதையுடன் ராசலீலை புரிந்ததாக நம்பப்படுகிறது. நிதிவனில் ராதா துளசி என்னும் செடி அடர்த்தியாக வளர்ந்துள்ளது. இச்செடிகள் அனைத்தும் இரவில் கோபிகைகளாக மாறி கிருஷ்ணருடன் ஆடிப்பாடுவதாக சொல்லப்படுகிறது. இன்றும் நிதிவனில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் தினமும் இரவு வைக்கப்படும் லட்டு, பழம், பால், தாம்பூலம் பாதி தின்ற நிலையிலும் படுக்கை கலைந்தும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிதிவனிற்கு அருகில் வசிப்பவர்களுக்கு தினமும் இரவு புல்லாங்குழல் ஊதும் ஓசையும் வளையல் கொலுசு சத்தமும் கேட்பதாக கூறுகிறார்கள். இங்கே கிருஷ்ணகர் கிருஷ்ணர் வாழ்ந்த வீடு, சீஷ் மஹால் கண்ணாடி மாளிகை, பிரேம் மந்திர், ஜகத்குரு கிருபாலுஜி மகாராஜ் கிருஷ்ணருக்காக கட்டிய இக்கோவில் சிறந்த கலைநயம் மிக்க கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக உள்ளது. பாங்கே பிஹாரி மந்திர். இக்கோவிலில் கிருஷ்ணர் மற்றும் ராதையின் ஒருங்கிணைந்த வடிவத்தை காண முடிகிறது. ஆண்டாள் ரங்கநாதர் டெம்பிள் நம் தென்னிந்தியாவின் வடிவத்தில் கோபுரம் மற்றும் விக்கிரகங்கள் உள்ளன. இங்கே தமிழ் பேசும் அர்ச்சகர்கள் இருக்கிறார்கள். நமது தமிழ்நாட்டில் உள்ளது போல் மாலை 6 மணி சாயரட்சை பூஜையும் வேத கோஷ்டிகளும் முடிந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எங்களுக்கும் சுண்டல், தோசை மற்றும் வெண்பொங்கல் கிடைத்தது. கோவர்தன் கோவர்தன் மதுராவிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.
இந்திரன் கோபத்தால் அதிகனமழையை பெய்யச் செய்தான். சிறியவரான ஸ்ரீகிருஷ்ணர் கோபர்களையும் கோபிகைகளையும் ஆடுகள் மாடுகள் மற்றும் விலங்குகளை காப்பாற்ற தன் சுண்டு விரல் நுனியில் அம்மலையை குடையைப் போல் தூக்கி பிடித்தார். ஆகவே அன்று முதல் அம்மலை கோவர்தன மலை என்று அழைக்கப்படலாயிற்று. மலையின் மேல் கிருஷ்ணரின் கோவில் அமைந்துள்ளது. 21 கிலோமீட்டர் தூரம் நடந்து அல்லது சேவித்து எழுந்து பரிக்கிரமா செய்வது ஒரு புனித யாத்திரையாக கருதப்படுகிறது. பிருந்தாவனமும் கோவர்தனமும் சேர்ந்தது ஒரு திவ்ய தேசம். பர்சானா ராணி ராதையின் பிறப்பிடமாகும். பர்சானா மதுராவில் இருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு ராதா தேவிக்கு தனி கோவில் அமைந்துள்ளது. பர்சானாவில்தான் கிருஷ்ணரும் ராதையும் ஹோலி விளையாடியதாக சொல்லப்படுகிறது. ராதையின் அன்பு, மென்மை, பக்தி இவைகளால் கிருஷ்ணர் மனம் மகிழ்ந்தார். ஆகவே தன்னை ராதா கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுவதை விரும்பினார். கிருஷ்ணர் மற்றும் ராதையின் அன்பு உடல் ரீதியான திருமணம் அல்ல, இது ஒரு தெய்வீகமான அன்பு. ராதை கிருஷ்ணருக்கு பெண் தோழியாகவும் ஆலோசகராகவும் இருந்தாள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு எடுத்த அவதாரமே ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு உதவியாக இருந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக செயல்பட்டு மக்களுக்காக பகவத்கீதையை உபதேசம் செய்தார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.